நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தலைவரே, தலைவரே, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் நாங்க இருக்கோம். ஐயோ, இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்க பேர் தான் கெடும். அது உங்களுக்கே பிரச்சனையா முடியும். சொல்றத கேளுங்க. உங்க 2 பேரையும் வெளியில விட்டா என் பேர் தான் வெளியில வரும். ஏண்டி, ஒரு 5 வயசு குழந்தைய யாருக்கும் தெரியாம எவிடன்ஸே இல்லாம கொன்னுட்டு வாங்கன்னு சொன்னா அது கஷ்டம். அதுக்கு டைம் எடுக்கும். அந்த குழந்தை பின்னாடி ஏதோ சக்தி இருக்குன்னு என் காதலையே பூ சுத்துறீங்களா? இல்ல தலைவரே, சத்தியமா அந்த குழந்தை பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கு. சிக் வாய மூடு. இன்னைக்கு அந்த அஞ்சலிய கொன்னு உங்க கண்ணு முன்னாடியே அவளுடைய பணத்தை உங்க காலடியில வைக்க பாருங்க. தலைவரே, வேண்டாம் தலைவரே. அப்பதான் தெரியும் நான் யாருன்னு. சக்தியாவது கிக்தியாவது. ஏய், அந்த அட்டு பசங்களுக்கு போன போடுங்க. அந்த குழந்தை எங்க இருக்கான்னு விசாரி. சரிண்ணே. ஐயோ, குழந்தைய ஒண்ணு பண்ணிடாதீங்க. தலைவரே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அந்த குழந்தை இன்னைக்கு அவன் அப்பன் கூட இருந்தாலும் சரி, ஆத்தா கூட இருந்தாலும் சரி, அந்த குழந்தை இன்னைக்கு சாவணும். அந்த பணத்தை இவங்க 2 பேரும் பார்க்கணும். தலைவரே, தயவு செஞ்சு என்கிட்ட இந்த விஷயத்தை விடுங்க. அந்த குழந்தைய நானே கொன்னுடுறேன். அதத்தான் நானும் சொல்றேன். இத்தோட அந்த அஞ்சலியை என்கிட்ட விட்டுருங்க. அவளை இன்னைக்கே நான் கொல்றேன். ஐயோ கடவுளே, குழந்தைய நான் எப்படி காப்பாத்துவேன்? என்னத்தல இன்னும் வரல? இன்னொரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படின்றீங்க? ம். நம்ம தலைவர் தான். தலை. ஹலோ. ஏய், என்னடா ஆச்சு? குழந்தை ஸ்கூல் கிளம்பிடுச்சா? தலை இல்லை தலை, இன்னும் ஸ்கூல் வேன் வரல தலை. நாங்கள் வெளியே தான் காத்துன்னு இருக்கோம். வந்ததும் குழந்தைய உஷாரா தூக்கணும். சரி தலை. பார், குழந்தைய அந்த ஏரியாவில் வச்சு தூக்காதீங்க. வண்டியை கொஞ்ச நேரம் ஃபாலோ பண்ணிட்டு டிராஃபிக்கே இல்லாத இடமா பார்த்து தூக்கணும். புரியுதா? சரி தலை, சரி தலை. அந்த அஞ்சலி இன்னியோட செத்தா. வேண்டாம் தலைவரே, நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். இவ சொல்றதை விட நான் சொல்றதை கேளுங்க. இன்னும் 2 நாள் எனக்கு டைம் கொடுங்க. அந்த குழந்தை கதையை நான் முடிக்கிறேன். இன்னும் 2 மணி நேரத்துல அந்த குழந்தையோட பணத்தை கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடியே போடுறேன். ஏய், அங்க பாரு, மூதேவி உட்கார்ந்து இன்னும் அழுதுகிட்டே இருக்கு. முதல்ல இவள ஸ்கூலுக்கு கிளப்ப பாரு. இவளாலதான் இன்னும் குடும்பம் விளங்காம இருக்கு. ஏய் அஞ்சலி, நீ என்ன இன்னும் இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல, கிளம்பு. அம்மா இன்னும் வரவே இல்லையே மம்மி. ஏன் இத்தனை வருஷம் அவதான் உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனாளா? ஆ? ஏய், உனக்கு அம்மானு ஒருத்தி வந்ததும் அவ்வளவு திமிராயிடுச்சுல. முதல்ல எல்லாம் நாங்க சொல்ற பேச்சு கேப்ப, இப்ப என்னடானா எல்லாத்துக்கும் அடம் பிடிக்கிற? இதெல்லாம் உங்க புள்ள கொடுக்கிற இடம். பெத்ததை விட மத்ததுக்கு இந்த வீட்ல அதிக உரிமை கொடுத்தா இப்படிதான் நடக்கும். அம்மா இல்லாத ஒண்ணு இத்தனை வருஷம் கூடவே இருந்து பாத்துக்கிட்டது நாங்க. நீ என்னமோ பிறந்ததுல இருந்து உங்க அம்மா மடியிலே தவழ்ந்த மாதிரி சினிங்கிட்டு இருக்க. அவ சொன்னாதான் நீ கேப்பியா? அவ வந்து சொன்னாதான் நீ ஸ்கூலுக்கு போவியா? நீ இப்ப உடனே ஸ்கூலுக்கு கிளம்பல, உன்னை பின்னிடுவேன். வாய் மூடு. குழந்தை கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா உனக்கு? சொன்னேலம்மா, சப்போர்ட்டுக்கு வந்துருவாருன்னு சொன்னேல்ல. டேய், அவளை ஏன்டா சத்தம் போடுற? ஸ்கூலுக்கு கிளம்ப சொன்னது ஒரு தப்பா? அம்மா, குழந்தைய அவங்க அம்மாவை காணுன்னு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லாம இப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு அஞ்சலி, அழாத. உனக்கு டாடி இருக்கேன்ல. மம்மி எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கடா. பக்கத்துல எங்கேயாவது தெரிஞ்சவங்களை பார்க்க போயிருப்பாங்க. இல்லனா அவசர வேலையா எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. இதுக்கெல்லாம் போய் அழலாமா? நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே உனக்கு கால் பண்ணுவாங்க. அழக்கூடாதுமா. குட் கேர்ள் இல்ல? டாடி, நம்ம
ஆமாண்டி, அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சலு. அவன் வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு உன் பின்னாடியே உங்க அம்மா தேடிட்டு இருந்தானா எல்லாம் விளங்கிடும். மா, குழந்தை ஒரு விஷயம் கேட்டா அதுக்கு இப்படியா பதில் சொல்லுவீங்க? இங்க பாருமா, அம்மா வந்துருவாங்க. நான் சொல்றேன்ல, என் பேச்ச கேப்பீங்கல்ல? நீங்க குட் கேர்ள் தானே? நான் அம்மா வந்ததும் ஸ்கூலுக்கு போறேன் டாடி. அம்மாவை நான் பார்க்கணும். இப்ப என்ன, ஸ்கூலுக்கு போல அவ்வளவுதானே? விடுங்க, நாளைக்கு போய்க்கலாம். அஞ்சலி, நீ குட் கேர்ள் தானே? அப்படின்னா அழாம இருக்கணும். டாடி ஆபீஸ் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே, பாய். கௌதம், என்ன? காவியாக்கு இன்னைக்கு ஸ்கூல் வேன் வரல. அவளை போற வழியில ஸ்கூல்ல டிராப் பண்ணிடு. சரி, சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரி. காவியா, சீக்கிரம் கிளம்பு. சந்தோஷ், ஹலோ, யாருமா நீங்க? ஐசியூ டோரை தட்டிக்கிட்டு இருக்கீங்க. டாக்டர், நான் சந்தோஷோட வைஃப் டாக்டர். அவருக்கு என்னாச்சு டாக்டர்? சந்தோஷோட வைஃபா? ஆமா டாக்டர். அவருக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல தலையில பலமா அடிபட்டிருக்கு. அவர் நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. பிளட் வேற ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. இன்டென்சிவ் கேர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்கேன் எடுத்து பார்த்தாதான் எதையுமே சொல்ல முடியும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குமா. நீங்க முதல்ல போய் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு வாங்க. நர்ஸ், இவங்களை கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர், வாங்க மேடம் போலாம். சீக்கிரம் போத்தல. தலைவரா, லைன்ல இருக்கானுங்க தலைவரா. டேய், என்னடா? தலை, குழந்தை அவங்க அப்பாவோட கார்ல ஏறிடுச்சு தலை. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அப்பங்காரை ஃபாலோ பண்ணி சரியான நேரமா பார்த்து அந்த குழந்தைய போட்டு தள்ளிட்டு அந்த பணத்தை மட்டும் என்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. சரி தலை. ஐயோ கடவுளே, அஞ்சலிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அஞ்சலி, கடைசியில உன்னை என்னால காப்பாற்ற முடியலையம்மா.
என்ன தலை அவன் மட்டும் போயினே இருக்கான், குழந்தை எப்படி தான் தூக்க போகிறான்? அதுக்கு ஒரு பிளான் இருக்குதுடா. நான் சொல்கிறத கரெக்டான டைமில் செய், குழந்தைய தட்டி தூக்கிடலாம். தலை பப்ளிக் ரோடாக இருக்குது, எங்கே கொண்டு போய் குழந்தைய கொல்லுவேன்? ஏய், சின்ன குழந்தைடா அது, கழுத்தை நெச்சா 2 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடும். அதெல்லாம் நான் யாரும்மா சந்தோஷோட ஒய்ஃபு? வந்து இந்த ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணுங்க. நான் தான் சிஸ்டர். நாங்க நான் தான் அவரோட லீகல் வைஃப். கொடுங்க, நான் சைன் பண்றேன். என்ன சார்? சிஸ்டர், 2 பேருமே அவரோட ஒய்ஃப் தான். 2 பேர்ட்டையும் சைன் வாங்கிடுங்க. என்ன சைன் பண்ணுங்க? நீங்க எங்க சைன் பண்ணுங்க? ஏய், இப்போ எதுக்கு அழுவுற? என்ன அந்த குழந்தை மேல பாசமா? இல்ல தலைவரே, அவ அந்த குழந்தைய நினைச்சுலாம் அழல. எங்க குடும்பத்தை நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கா. அவ தப்பு செஞ்சதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் செஞ்ச தப்புக்கு என் குடும்பம் என்ன பண்ணும்? உண்மையை சொல்றேன் தலைவரே, அந்த குழந்தையை சாகடிக்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயம் இல்ல. நான் அந்த குழந்தையை சாகடிக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போய் என்னென்னலாம் செஞ்சேன் தெரியுமா? தலைவரே, அந்த குழந்தையை கொல்ற என்னோட ஒவ்வொரு முயற்சியும் பக்கா பிளான். சொதப்பறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல. ஆனா ஒவ்வொரு முறையும் யாரோ ஏதோ ரூபத்துல வந்து அந்த குழந்தையை காப்பாத்திடும். இல்ல விதிவசமா அவ எப்படியாவது தப்பிச்சிருவா. நாங்க இத்தனை வருஷமா உங்களுக்கு விசுவாசமா இருக்கோம். அவளாலையும் அந்த குழந்தையை கொல்ல முடியல, என்னாலையும் அந்த குழந்தையை கொல்ல முடியலன்னா நிச்சயமா ஏதோ ஒரு சக்தி அந்த குழந்தைய ஒவ்வொரு முறையும் காப்பாத்திட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். சக்தியை நம்புறதை விட புத்தியை நம்புறவன் நானு. எந்த சக்தியும் அவளை காப்பாத்தல. உங்களுடைய முட்டாள்தனத்தால ஒவ்வொரு முறையும் அந்த அஞ்சலியை கொல்லாம கோட்டை விட்டுருக்கீங்க. செய்யற வேலையில கவனம் இருந்தா வைக்கிற குறி தப்பவே தப்பாது. என்ன வண்டி ஓட்டுறான் அவன்? ஏய் ராஸ்கல்,
வண்டியை பார்த்து ஓட்ட மாட்டேன். உனக்கு கண்ணு தெரியாதா? டேய், கார் பின்னாடி வந்து பம்பர் இடிக்கிறேன். ரோட்டை பார்த்து ஓட்டுறியா இல்லை வேற எங்கன பார்த்து ஓட்டுறியா? சார் சாரி சார். கொஞ்சம் அவசர வேலையாக போயிட்டு இருந்தேன் சார். ஓவர்டேக் பண்ணும்போது தெரியாமல் வந்து அடிச்சிட்டேன் சார். சாரி சார். உனக்கு அவசரம்னா எங்களுக்குலாம் வேலை இல்லையா? நாங்களாம் ரோட்டை பார்த்து ஓட்டல. சார் சாரி சார். பார்க்கறதுக்கு ஆஃபீஸர் மாதிரி இருக்கீங்க சார். தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி என்னை விட்டுருங்க சார். நான் ஒரு ஏழை சார். என்கிட்ட காசு இல்லை சார். நானே ஆக்டிங் டிரைவராக தான் சார் ஓட்டுறேன். டேய், மற்றவங்க கார் எடுத்து ஓட்டும்போது தான் கவனமாக ஓட்டணும். சார் ப்ளீஸ் சார், தெரியாமல் பண்ணேன் சார். என்னை மன்னிச்சிருங்க சார். பெருசாக்காதீங்க சார். என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் காலில் வேணாலும் விழுகிறேன் சார். என்னை மன்னிச்சிருங்க சார். இதே இன்னொருத்தனா இருந்தா உன் மாசம் சம்பளமே போயிருக்கும். என்னை மன்னிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார். இங்க பார், இன்னொரு வாட்டி வண்டி ஓட்டும்போது கவனமா ஓட்டு. ரோட்ல லெஃப்ட் ரைட்லாம் பார்த்து ஓட்டு. இந்த மாதிரி ரோட்ல வண்டி ஓட்டுறதுனால தான் மற்றவங்க உயிரெலாம் போகும். குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்கயா. ஆமாண்டா, உன் குழந்தையோட உயிர் எடுக்க தான் நான் வந்திருக்கேன். போ, என் கண்ணிலே படாத போ. தேங்க்யூ சார். காவ்யா, 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 காவ்யா. இங்க சந்தோஷோட ஒய்ஃப் யாரு? நான் தான் சிஸ்டர், நான் தான். பிளட் நிறைய லாஸ் ஆயிருச்சு. உடனே ஓ நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. அது எங்க கிட்ட இல்ல. உடனே ஏற்பாடு பண்ணுங்க. நான் ஏற்பாடு பண்றேன் சிஸ்டர். நான் பண்றேன். பிளட் பேங்க் இங்க எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். எல்லா பிளட் பேங்க்லயும் விசாரிச்சிட்டோம். எங்கேயுமே இல்ல. அதனால தான் உங்ககிட்ட சொல்றோம். எனக்கு ஓ நெகட்டிவ் தான். நான் கொடுக்குறேன். இதேமா முன்னாடியே சொல்ல. வாமா. சார், இங்க ஒரு சின்ன குழந்தை வந்தது பாத்தீங்களா? கார்ல உட்கார்ந்து இருந்துச்சு, இறங்கி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். யாராவது பாத்தீங்களா? குழந்தைய பார்க்கலங்க. ஒரு ஐஸ் வண்டி இங்கிருந்து இப்படி தான் போச்சு. எதுக்கு அது கூட போயிருக்கான்னு போய் பாருங்க. ஒரு வேளை ஐஸ் வண்டி கூட போயிருப்பாளோ? ஓகே சார், தேங்க்யூ சார். ஹலோ, ஆ குழந்தை தூக்கிட்டானே. ஆ தலைவர்கிட்ட சொல்லிருங்க. ஓகேடா தலைவரா. நம்ம பசங்க குழந்தைய தூக்கிட்டானுங்க தலைவர். மம்மி மம்மி டாடிக்கு என்னாச்சு கேக்குறல? சொல்லுங்க மம்மி. டாடிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. டாடிக்கு ஏதோ லேசான மயக்கம்.
அதனால தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி. நீ பயப்படக்கூடாதுன்னு தான்டா அப்படி சொன்னேன். ஏன் இப்படிலாம் என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க? இல்லடா, பாட்டிய நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். மம்மி, டாடியை நான் இப்ப பார்த்தே ஆகணும். டாடி எங்க இருக்காரு? அவர்கிட்ட என்ன கூட்டு போங்க மம்மி. டேய், நம்ம உள்ள எல்லாம் போக கூடாதுடா. இது வழியா தான் பார்க்கணும்.